ஸோ ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்வத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். மணி, செல்வம் என்னதுன்னா பணத்துக்காக எல்லாருமே என்னென்னமோ பண்றாங்கங்க. பண்ண வேண்டியதை பண்றது இல்லை, பட் பண்ணக்கூடாதது எல்லா காரியங்களும் பண்றாங்க. செல்வம் எங்க வீட்டுக்கு வேணும்னா முதல்ல என்ன சார் பண்ணணும்? சம்பாதிக்கணும். பட் ஆனா சம்பாதிக்க வேண்டிய விதத்துல யாருமே காசை சம்பாதிக்கிறது இல்லைங்க. எப்படின்னா செல்வம் வேணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னது பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ அதை பண்றது இதை பண்றது, அந்த பரிகாரம் பண்றது, அதை பண்றது, இதை வைக்கிறது, அதை தூக்குறது, இதை போடுறது, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. செல்வம் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சம்பாதிக்கணும். தேவையில்லாத காரியங்கள் பண்ணக்கூடாது. சம்பாதிக்க வேண்டிய விதத்துல சம்பாதிச்சோம்னா செல்வம் நம்ம கூட இருக்குங்க. நிறைய பேர் எப்படிங்க பணத்தை சம்பாதிக்கிறாங்க? அநியாயம் பண்றது, அக்கிரமம் பண்றது, பொய் சொல்லி காசை சம்பாதிக்கிறது. ஒரு பிசினஸ் பண்ணா கூட அதுல பொய் சொல்லி ஏமாத்தி சம்பாதிக்கிறது. அது நேர்மையாவே இருக்குது இல்ல. ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சா கூட, ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட, 20,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும் என்ற சுத்தம் ஒரு பயமே இல்லைங்க. எல்லாருக்குமே என்னதுன்னா தெய்வ பக்தி இருக்கு, ஆனா தெய்வ பயம் இல்லை. தெய்வ பக்தினா பக்தியான இருப்பாங்க, பட் ஆனா தெய்வ பயம் இருக்காது. பயம் என்னதுன்னா, ஒரு கடவுள் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், நான் சம்பாதிக்கிறத எப்படி பணம் சம்பாதிக்கிறேன், எப்படி அந்த பணத்தை ஹேண்டில் பண்றேன்னு ஒரு தெய்வம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த தெய்வ பயம் இல்லை. அதனாலதான் துணிகரமா எல்லாருமே ஏமாத்தி சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி காசு சம்பாதிக்கிறது, மற்றவனை வேதனைப்படுத்தி காசு சம்பாதிக்கிறது, மிரட்டி காசு புடுங்கிறது. என்னங்க உண்மையா நேர்மையா சம்பாதிக்கணும்னு ஒரு துளி அளவு கூட உங்களுக்கெல்லாம் இஷ்டமே இல்லையா? நான் கேட்கறேன். செல்வம் வேணும், செல்வம் வீட்டுக்கு வரணும், நாங்க ப்ராஸ்பரிட்டியா இருக்கணும், எல்லாம் ஓகே, சந்தோஷம் தான். பட் ஆனா அந்த சம்பாதிக்கிற காசு உண்மையா நேர்மையா சம்பாதிக்கணும் அந்த எண்ணமே உங்களுக்கெல்லாம் யாருக்குமே இல்லையாங்க. எல்லாருமே எல்லாரும் சொல்லல, சில பேர் தான். என்னதுன்னா ஏமாத்தி 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 என்னங்க சம்பாதிக்க போறீங்க? ஒரு வார்த்தையோட நான் சொல்லி முடிக்கிறேன். என்னதுன்னா, அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்தை காட்டிலும் நியாயமாய் வருகிற கொஞ்சம் வருமானமே உத்தமம். அநியாயம் பண்ணா நிறைய காசு வரும், அக்கிரமம் பண்ணா நிறைய காசு வரும். பட் ஆனா அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்தை காட்டிலும் நியாயமாய் வருகிற கொஞ்சம் வருமானமே உத்தமமுங்க. ஸோ இஃப் யூ ஏர்ன் த மனி இன் த ஹானஸ்ட் வே, இஃப் யூ ஸ்பெண்ட் த மனி இன் த வைஸ் வே, டெஃபினெட்லி த மனி வில் பி ஸ்டே வித் யூ ஆல்வேஸுங்க. ஸோ பணத்தை உண்மையா நேர்மையா சம்பாதிச்சிங்கன்னா கண்டிப்பா பணம் உங்க கூட இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் தெய்வத்தை உட்காந்து கூப்பிட்டு இருப்பாங்க, கடவுளே எங்க வாங்க செல்வத்தை தாங்கன்னு. ஸோ உண்மையா சம்பாதிக்கிறவங்க கூட உண்மையான தெய்வம் இருப்பாருங்க. பொய்யா காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா காட் இருக்க மாட்டாருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏர்ன் த மனி இன் த ஹானஸ்ட் வேங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். காட் பிளஸ் யூ. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம்